ஸோ அது எனக்கு மறக்கவே முடியல. அது வந்து உண்மை. நான் கஷ்டமாக இருக்கும். நமக்கு எல்லாத்துக்கும் மேலே வந்து திருப்பி நோட் பண்ணிங்க. எத்தனையோ பேர்ட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்கல. கண்டிப்பாக அந்த மாதிரி இப்போ எங்களால் வாழவே முடியாது. பயமாக இருக்குது. செல்ஃப் டிசிப்ளின் சொல்லலாம். புதுசாக சொல்கிறதுக்கு இல்லை, நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம். அதுதான் எங்களுக்கு வந்து இவ சொல்கிறது தான் ஐ கோ வித் ஹர் வேர்ட்ஸ். ஸோ ப்ராக்டிக்கலி இட்ஸ் நாட் பாசிபிள். லைஃப் அப்படி இருக்கான்னு கேட்டால் அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். லெட்டத்து பிளச்சின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கேன் மக்களே. பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள், அடிப்படையான நாள். அதே மாதிரி நம்ம வீடியோ அடிப்படையான வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தில் ஃபேமிலியில் சென்னையில் நாங்கள் வந்து பல தலைமுறைகள் ஒன்றா சேர்ந்தோம். நம்ம எங்கள் மாமியாருடைய அந்த பிறந்த நாளைக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்களுடைய லைஃப் அவங்கவுங்க எப்படி வாழ்ந்தாங்க அதை வந்து சூப்பராக ஷேர் பண்ணாங்க. இது வந்து 60களில் பிறந்தவங்கள்லேருந்து 2000ல் பிறந்தவங்க வர அவ்வளவு ஜெனரேஷன்ஸ் வந்து இந்த தங்களுடைய கருத்துக்களை வந்து இந்த வீடியோவில் பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப ஜாலியான ஒரு வீடியோ. அது இல்லாமல் ரொம்ப ஒரு தாட் ப்ரோவோக்கிங்கான ஒரு வீடியோ. எனக்கு வந்து பர்சனலியாக எங்கள் ஃபேமிலியில் பேசின எல்லாத்தையும் நம்ம சேனலில் வந்து நம்ம பதிவு பண்ணி வச்சுருந்தா காலத்துக்கும் எங்க பிள்ளைங்களுடைய காலத்துக்கும் வந்து இது வந்து எல்லாரும் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு இதுலதான் இந்த வீடியோ வந்து நாங்க பண்ணிருக்கிறோம். இது வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்தது இல்ல, ஜஸ்ட் நாங்க இது சும்மா ஒரு தாட் ஷேர் பண்ணும்போது ஓகே இதை வீடியோ எடுத்து போடலாமே தான். இப்போ வந்து கோர்வையா பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க நம்புறேன். எங்க குடும்ப வீடியோ வந்து எங்களுடைய யூடியூப் குடும்பத்துக்கும் உலகம் ஃபுல்லா ஷேர் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். இது எங்க குடும்பம்னா ஜஸ்ட் எங்க குடும்பம் அப்படி இல்லை, நீங்க நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் தான். நம்ம எல்லாரும் இதை ஷேர் பண்ண உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்றதுல பயங்கர சந்தோஷம். அப்ப நாங்க 67 70s கிடையாது, நான்லாம் 90s, அவங்க 60s சொல்லிடும். நாங்கெல்லாம் 90s கிட்ஸ். நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமலே எங்களோட ஸ்கின்னை எப்படி மெயின்டைன் பண்ணோம், எங்கள் ஹேர் வந்து இன்னும் எப்படி பிளாக்காக இருக்குது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் எங்ககிட்ட கேட்கணும். ஸ்கின்னுக்காக வேண்டி ஸ்பெஷலாக நான் ஒரு பைசா காசு வந்து செலவு பண்ணுறதே கிடையாது. அது வந்து உண்மை. நான் எத்தனையோ பேர்ட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்கல. ஒருவேளை எங்கள் அம்மாவோட அந்த இது எனக்கு வந்துருச்சு என்னன்னு தெரியல. அம்மாவும் அப்படி தான். அம்மா ஸ்கின்னுக்கெல்லாம் அவங்க வெறும் சோப் போடுவாங்க, முகம் கழுவுவாங்க, அவ்வளோதான். நான் வந்து கொஞ்சம் இந்த பயத்தம்பருப்பு மாவு இப்படி தான் நான் போட்டுட்டு நான் என்னோடய ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து லேசாக வந்து கொஞ்சம் சோப்பு முகத்துக்கு சாண்டல்வுட் சோப் போடுறேன். நான் 100% உண்மை தான். ஆனால் இப்போ வந்து எல்லோரும் வந்து விளம்பரத்தை தானே வந்து நம்புகிறாங்க. விளம்பரத்தில் வர்றவங்களோட ஸ்கின், ஒரிஜினல் ஸ்கின் வந்து நல்லா ஒயிட்டாக இருக்குது. அவங்களே அதுக்கு மேலே க்ரீமை போட்டு வச்சுக்கிட்டு ஒயிட்டாக இருக்கிறோம் கட்டி உலகத்தவே ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. இல்லையே, கருப்புங்கிறது என்றைக்குமே அழகு தான். நான் இருந்த ஊரில் என் சேகர் என் தம்பிகளுக்கெல்லாம் தெரியும், எவ்வளோ கருப்பாக இருப்பாங்க, என்ன அழகாக இருப்பாங்க. இல்லை, அவங்க மூக்கும் முழியும் அழகும் என்ன பியூட்டி. அது கருப்பாயினே பேர் வச்சிருப்பாங்க. நிறைய பேருக்கு அங்கே கருப்பாய் பேர் கருப்பாயாக்க எங்க வீட்டில் சொன்னது எனக்கு எங்கள் வீட்டை சுற்றி எத்தனையோ கருப்பாயி கருத்தமாக இருப்பாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல் லேடிஸாக இருப்பாங்க. அவங்க மூக்கு, அவங்க மொழி நான் ரொம்ப ரசிச்சிருக்கிறேன். ஏன்னா கருப்பாயின்னு சொல்லிட்டு ஒரு அப்புறம் ஒரு இவங்க கருப்பாய் நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்தாங்க. வேறு இதில் உள்ளவங்க கூட ஃபார்மர்ஸோட ஒய்ஃப்ஸ் இவங்கெல்லாம் வந்து கருப்பாயின்லாம் இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. வெள்ளையாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து அழகு, ஸ்கின்னை ஒயிட்டாக வச்சுக்கிறது தான் அழகுங்கிறது வந்து அது ரொம்ப ஒரு முட்டாள்தனமான ஒரு இது. அதுக்கு அதை வந்து நான் வந்து ஆமாம், அந்த கலரு அது மாதிரி வந்து முடிக்கும் வந்து இந்த ஷாம்பு போடுறதுங்கிறது வந்து சென்னைக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த பின்னாலே எத்தனையோ வருஷங்கள் கழித்து தான் அது நான் ஒர்க் பண்ண போகிற அப்போ தான் வந்து நான் என்னோடய ஹேருக்கு வந்து ஷாம்பு போட்டேன். அது வரைக்கும் வந்து சீயக்காயும் பைத்தம்பருப்பு இது ரெண்டையும் நல்லா காய வச்சு அரைச்சி அதே தான் போட்டேன். நீங்கள் நம்பவே மாட்டேங்க, எனக்கு லாங் ஹேர் கிடையாது, ஆனால் ரொம்ப திக் ஹேர். எல்லாருக்குமே எங்கள் ஃபேமிலியில் தெரியும். ஒரு சீப்பில் இப்படி சீவுனா ஒரு முடி கூட எனக்கு சீப்பில் வந்து வரவே வராது. எப்போ நான் வந்து ஷாம்பு போட ஆரம்பித்தேனோ, ஒரு டென்ஷனான லைஃபுக்கு ஓடி ட்ரெயினை பிடிக்கணும், பஸ்ஸை பிடிக்கணும், வேலைக்கு போக ஆரம்பித்தோம். அப்போ ஷாம்பும் போட ஆரம்பித்தேன், என் முடியும் கொட்ட ஆரம்பிச்சிச்சு. இதுதான் உண்மை. அதனால் வந்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்துகிறது, எங்கள் அம்மா கூட அப்படி தான். அம்மாவோட முடியெல்லாம் பாருங்கள் இன்னும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அவங்கெல்லாம் வந்து எந்த இது ஆர்டிஃபிஷியல் திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணதே இல்லையே இளமையான காலத்தில். எங்கள் அம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்க சின்னதுலாம்.
நான் இப்போ தான் யோசிக்கிறேன். அப்போ எங்கள் அம்மா சின்ன வயசில் இருந்தப்பெல்லாம் பக்கத்தில் இருந்து ரசித்ததில்லை. பட் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து எங்கள் அம்மா வந்து நான் ரொம்ப வந்து அம்மாவை ரசிக்கிறேன். இது இருக்க ரொம்ப விதவிதமான சாரியெல்லாம் எங்கள் அப்பா எடுத்து கொடுத்து கட்டுறது கிடையாது. பட் எடுத்து கொடுத்த சாரீஸ்லாம் அம்மா கட்டிக்கிட்டு ரொம்ப அழகாக இருப்பாங்க. வித்தியாசமான பொருட்களை காஸ்டியூம்க்கெல்லாம் வேண்டியோ ஆர்டிஃபிஷியல் திங்ஸ்களுக்கெல்லாம் வேண்டியோ அப்படியெல்லாம் காசு எங்ககிட்ட செலவழிக்க இருந்ததும் இல்லை, வாங்கினதில்லை. நான் ரொம்ப சின்ன வயசில் ஆசைப்பட்ட ஒரு பொருள் வந்து நெயில் பாலிஷு. ரொம்ப ஆசைப்படுவேன் நெயில் பாலிஷுக்கு. அப்படினாலும் ஆசை, அப்படி ஆசை. பட் அது எனக்கு கிடைச்சதே கிடையாது. நம்மளேனா போங்க, எனக்கு நெயில் பாலிஷை எனக்கு வாங்கி கொடுக்க ஆள் இல்லை. நான் போட்டதே இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறமா மருதாணியை தான் நாங்கள் வந்து அரைச்சி போட்டுக்குவோம். அது கூட எங்கே மருதாணி கிடைக்குதுன்னு ஓடி ஆடி தேடி அந்த வீட்டில் ஏதோ பைசா கொடுத்து அதை பறிச்சுட்டு போவாங்க. பறித்து அரைச்சி அதை தான் போடுவாங்க. நெயில் பாலிஷ் கிடைச்சதில்ல. அது மாதிரி வந்து வேறு என்னெல்லாம் கிடைச்சதில்ல. சாப்பிட்ற திங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் வீட்டில் என்ன கொடுக்குறாங்களோ அதுதான், அந்த ஊரில் என்ன கிடைக்குதோ அதுதான். இந்த மாதிரி பட்டதெல்லாம் ஈவன் ஃப்ரூட்ஸு கூட அந்த ஊரில் கிடைக்கக்கூடிய பலாப்பழம், கொய்யாப்பழம், இந்த பழங்களை தான் நாங்கள் சாப்பிட்டு பழகிருக்கிறோம். ஆப்பிள் பழம் கூட நான் வந்து சின்ன வயசில் பொய்யெல்லாம் கிடையாது, சாப்பிட்டதே கிடையாது. இந்த மாதுளம்பழத்தை வந்து எப்படி உரித்து கடையில் வச்சுருப்பான், அது பார்க்க எனக்கு அது எப்படி இருக்கும் டேஸ்ட்டு அப்படின்னு நான் ரொம்ப நாள் ஏங்கியிருக்கிறேன். அதெல்லாம் கூட நாங்கள் சாப்பிட்றக்கு வாய்ப்பே கிடைச்சதில்லை, சாப்பிட்டதே இல்லை. அதனால வந்து அந்த ஊரில் என்ன கிடைக்குதோ, அந்த வீட்டு பக்கம் என்ன கிடைக்குதோ, அப்பா என்ன வாங்கி கொடுக்குறாங்களோ, அம்மா என்ன செஞ்சு கொடுக்குறாங்களோ அதை தான் நாங்களாம் சாப்பிட்டோம். அப்படி தான் வளர்ந்தோம், சந்தோஷமாக தான் இருந்தோம். ஆனால் இப்போ வந்து நம்ம நினச்சதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. வந்து நம்ம அதெல்லாம் சாப்பிட்டு நம்ம ஹெல்த் நல்லா இருக்குதா அப்படின்னு பார்த்தா வந்து 100% வந்து எனக்கு எஸ்ன்னுலாம் சொல்ல முடியாது. அதனால் நான் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸுக்கு வந்து நான் சொல்கிறது வந்து கஷ்டமாக இருக்கலாம். இது இன்னமும் யாருமே இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறதில்ல. ஃபஸ்ட்டு அம்மா அப்பா சொல்கிறதுல 100% வந்து உண்மை. அது நம்ம தாத்தா பாட்டி சொல்கிறதோ நம்ம எல்டர்ஸ் சொல்கிறது வந்து 100% உண்மை. நம்புங்க தயவு செஞ்சு. ஓகே, சூப்பர் சூப்பர், கைதட்டுங்க. ஸ்கின் கேர் 90s கிட்ஸ்கிட்ட கேளுங்க. அடுத்து 60s கிட்ஸ்ல இப்போ அண்ணன்கிட்ட கேட்போம். அண்ணனுடைய கருத்துக்கள் என்ன சொல்லுவாங்க? அதாவது இதில் நான் வந்து திரும்ப நாங்கள் யோசிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நான் இப்போ உள்ள லைஃப் ஸ்டைல், இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸு, இப்போ உள்ள இப்போ உள்ள பிள்ளைங்களோட எல்லாத்தையும் பார்க்குறப்போ எங்களால் எங்களுடைய காலகட்டத்தை வந்து நாங்கள் கம்பேர் பண்ணாமல் இருக்கவே முடிய மாட்டேங்குது. ஏன்னா ரெண்டத்தோட ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே பார்க்குறோம். என்ன சொல்ல போனோம்னா, அதாவது லைஃபோட வேல்யூ சிஸ்டமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நான்லாம் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அப்போ இருந்த வேல்யூ சிஸ்டம் வேறு, இப்போ இருக்கிறது என்டையராக பயமாக இருக்குது. இப்போ உள்ள வேல்யூ சிஸ்டத்தெல்லாம் பார்த்தாலே சொல்ல போனோம். ஏன் அப்படின்னு சொல்லுவேன்னா, அப்போ நாங்கள் இருந்த காலகட்டங்களில் வந்து சில விஷயங்களில் வந்து பேரண்ட்ஸோடைய ஃபுல் கண்ட்ரோலில் நாங்கள்லாம் ப்ராட்டப் ஆகி வந்தோம். அது நமக்கு அந்த சமயத்தில் பிடிக்கலைங்களா ரெண்டாவது. அப்படி அந்த ஒரு கண்ட்ரோலிங் இதில் வந்ததில் என்ன இது அப்படின்னா, அதனால் எங்களுக்கு வந்து சில சின்ன ஆசைகளோ நிறைவேறாமல் போயிருக்கலாம். பட் வந்து ஒரு செல்ஃப் டிசிப்ளின் சொல்லலாம். இருக்கிறத கொண்டு எப்படி நம்மளே மேனேஜ் பண்ணிக்கிறது, இருக்கிறத கொண்டு நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கிறது, அப்படி பல விஷயங்க. அதே மாதிரி பார்த்தா இப்போ அந்த ஸ்கூல் வேன்லாம் வந்த காலகட்டத்தில் எனக்குலாம் ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நாங்கள் பார்த்தா ஏறத்தால் நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் எல்லாமே குறைஞ்சது வந்து பார்த்தா 2 and 4 ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நடந்து தான் போவோம், நடந்து போய் தான் ஸ்கூலுக்கு படிப்போம். அந்த காலகட்டத்தில் பார்த்தா அந்த ரோடெலாம் கூட இருக்காது. நாங்கள் வந்து ஆக்சுவலாக இந்த வயலுக்கு நடுவில் வரப்புன்னு சொல்லுவாங்க, 2 வயலுக்கு நடுவில் இருக்கிறதா, அதன் வழியாகவே பல கிலோமீட்டர் நடந்து தான் எங்கள் ஸ்கூலுக்கு இதுக்கெலாம் போவோம். அப்படி அது எங்களுக்கு நேச்சராகவே அது வந்து ஒரு இப்போ எல்லாமே ஓரளவு நல்ல ஹெல்த்தில் இருக்கிறதுக்கு பார்த்தா அது ஒரு காரணமாக கூட சொல்லுவோம். ஏன்னா இந்த ஏஜில் நாங்கள் எல்லாமே கூட பார்த்தா எங்களால் 20 கிலோமீட்டர்ஸ் நடத்தினாலும் சர்வசாதாரணமாக நடப்போம், எங்களுக்கு எந்த இதுவுமே இல்லாமல். இப்போ இதெல்லாம் எங்களை அறியாமலே இயற்கையாகவே எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆரோக்கியத்திற்கான சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்து நிறைய கிடைச்சது. ஸ்கூல் லைஃப் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம்னா, ஸ்கூல்னால் அப்படி வந்து அது இப்போ நான்லாம் பார்த்து என்ன சொல்கிறது ஏங்குறேன், அந்த மாதிரி ஏன் இல்லைன்னு. இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்குள்ள ரிலேஷன்ஷிப் பார்த்தா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். கடுமையாக இருந்தாலும் எங்கள் டீச்சர்ஸ் வந்து அவ்வளோ ஒரு செல்ஃப் அட்டென்டிவாக இருப்பாங்க, அக்கறை எடுத்துக்குவாங்க. அதே சமயத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க. அதே சமயத்தில் வந்து எங்களுக்கு அவங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயம் கலந்த ஒரு மரியாதை இருக்கும்.
பயனும் அது ரிகமபதசா நிதபமகரி ஈசா சகரிகசா இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட bestmarriagematch.com. உலக தமிழர்களின் திருமண உறவு பாலம் bestmarriagematch.com ஆன்லைன் மேட்ரிமோனியல் சர்வீஸ். இன்றே இலவசமாக பதிந்து உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உங்களோடு சங்கமிக்க காத்திருக்கும் பொருத்தமான வாழ்க்கை துணையை கைப்பிடிப்பேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து 60s 70s அந்த இதில் அப்படி பார்த்தீங்க அப்படின்னம்னா அப்போ அவ்வளவு இருக்கும். அவ்வளவு வந்து ஒரு மீன் டீச்சர்ஸு ஸ்டூடெண்ட்டோட ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். அதில் எந்த விதமான நடிப்பே இருக்காது. அதில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டீச்சர்ஸ் பழைய டீச்சர்ஸ்லாம் எங்கள் பேரை ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க. அவங்க பேர் வந்து என்னையெல்லாம் கேட்டிங்கன்னா என்னைன்னா என்னை பற்றி மட்டும் சொல்லலை, எங்கள் ஜென்ரேஷன் எல்லாமே சொல்கிறேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எங்களுடைய 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள டீச்சர்ஸோட பேரை எங்களால் சொல்ல முடியும். இதுதான் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு கிடைத்த மிக ஆசீர்வாதமான நாட்கள்னு சொல்லுவோம். அது இந்த பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ கிடைக்கல அப்படின்றத காட்டிலும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் எல்டர்ஸ்க்கும் அவங்க கொஞ்சம் காதுகளை கொடுத்தாங்கன்னா நிச்சயம் அது வந்து அவங்களுக்கும் பார்க்கறதுக்கும் இதாகும், அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதெல்லாம் எங்களுடைய கருத்து. சைமெண்ட்டை கேள்வி முக்கியமாக. ஆமாம் ஆமாம். இதில் வந்து ஒரு இதில் வந்து சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஆள் வந்து இதில் வந்து ஒரு முக்கியமான ஆளை வந்து நான் வந்து இந்த உலகத்துக்கு நான் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாலும் சொல்ல விரும்புகிறேன். அதாவது எங்கள் கிராமத்தில் ஒரு சின்ன கிராமம் கடிக்காரன்பதுங்கிற இடம். அந்த கிராமத்தில் வந்து எனக்கெல்லாம் நான் சின்ன பெண்ணாக இருந்தப்போ எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹீரோன்னு சொன்னால் எங்கள் அண்ணன் தான். மிகப்பெரிய ஹீரோன்னு சாதனை ஹீரோவில், அதாவது ஒருத்தன்னு சொல்லுவாங்க இல்லையா, எங்கள் அண்ணன் வந்து பெரிய ஒரு கிணத்துல மேலே வந்து அப்படி பல்ட்டி அடிப்பா, அப்படி அந்த டைவிங்கா அதில் மேலே போயிட்டு கீழே போயிட்டு மேலே வர முடியும், என் மூச்செல்லாம் கீழே போயிட்டு மேலே வரும். அப்படிப்பட்ட ஒரு ஆள். அதே போல் வந்து வீக்கெண்ட்ஸில் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு போவோம். மீன் பிடிக்கிறதுக்கு நாங்களாம் சின்ன பையனை பின்னாடி போவோம், இவர் தான் கேப்டனாக போவார். பொந்துக்களை கையை விடுவார். பொந்துக்களை கையை விட்டோம்னு சொன்னால் உள்ளே விட்டுட்டு மோஸ்ட்லி பல நேரங்களில் மீன் வரும், ஆனால் பல நேரங்களில் பாம்பும் வரும். அந்த ஒரு துணிச்சலாக செய்யக்கூடிய இது. இன்னொரு சம்பவத்தையும் சொல்லுறேன். ஒரு தடவை ஆற்றுல தண்ணி வந்து அந்த டேம் உடஞ்சி, பாலாவ் டேம் அந்த உடஞ்சி அந்த ஒரு தீவு போல் அந்த வில்லேஜ் எல்லா ஊர் ஆட்கள்லாம் தப்பிச்சு பொழைச்சுன்னு ஓடிட்டாங்க. இவரை மட்டும் ஆளக்கானாம். நாங்கள் எல்லாம் அந்த கிராமத்தில் இருக்கோம். இவர் வந்து அவர் வயசு 9வது 10வதோ நினைக்கிறேன், இவர் படிக்க 8th ஸ்டாண்டர்டு. இவர் வந்து அந்த ஊரில் ஃபஸ்ட்டு ஆளாக அந்த ஆற்றவே கிராஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்து எல்லாம் செக் பண்ணிவிட்டு நாங்கள்லாம் எங்கள் அம்மாவெல்லாம் ஒரே அழுக ஆளக்கானோம்னு உள்ளே வந்துட்டு. அப்படிப்பட்ட ஒரு தைரியசாலி வந்து எங்கள் அண்ணன். மரதாகட்டும் இதாகட்டும், அவருடைய கருத்தை கண்டிப்பாக வந்து இந்த பதிவில் வந்து பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். அண்ணன் வந்து ஒரு ஃபில்ம் எடிட்டரு. இவர் வந்து ஃபில்ம் எடிட்டிங் எந்த டைமில் முடித்தேன்? 88 முடித்து அந்த இதில் வந்து பாரத ராஜா பீக்கில் இருந்த டைமு அவர்கிட்ட வந்து அவார்ட் வாங்கினார், கோல்டு மெடலிஸ்ட் எடிட்டிங்கில். ஃபில்ம் இன்ஸ்டியூட், மெட்ராஸ் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் எடிட்டிங் படிச்சுட்டு கோல்டு மெடல் வாங்கினா ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பல டாக்குமெண்ட்ரியில் ஒரு இது வந்து இன்றைக்கி வந்து ஒரு சொல்லக்கூடிய விதமாக இருக்குது. அவர்கிட்ட வந்து அண்ணன்கிட்ட கேட்போம். ஆமாம், நாங்கள் வளர்ந்த என்வாயர்மெண்ட்டு டிஃப்ரெண்ட்டான இது. இப்போது சிட்டியில் இருந்தால் கூட நான் குஜராத் அகமதாபாத்தில் இருக்கேன். எங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்டுனா நாங்கள் பிறந்து வளர்ந்த அந்த என்வாயர்மெண்ட்டு தான். வில்லேஜு மீறி போனால் ஒரு 200 வீடு அவ்வளோதான் இருக்கும், கரிக்காரன்பதுன்னு சொல்லிட்டு. அந்த என்வாயர்மெண்ட்டை எங்களை வந்து செல்ஃப் டிபெண்ட்டாக வாழ வச்சுது. நாங்கள் மோஸ்ட்லி சாப்பிட்டதும் வயலில் எங்களுக்கு நாங்கள் பராமரித்த வயலில் கிடைச்ச நெல் தான் மோஸ்ட்லி சாப்பிடுவோம். காய்கறிகளும் எங்கள் வீட்டில் நாங்களே விளைவிச்ச காய்கறி, அதே மாதிரி பழங்கள், அதுவும் அந்த மாதிரி நாங்கள் சாப்பிட்டது. ரெண்டாவது அப்போது நடந்து தான் போவோம். பெரிய அண்ணன் சொன்ன மாதிரி. அதே மாதிரி ஹாலிடேஸ் அப்படின்னா இப்போ இருக்கிற மாதிரி வீடியோ கேம்ஸ் அந்த மாதிரிலாம் அப்போ எதுவுமே எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. இதுதான் இந்த மாதிரி
அரிசி பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு இருக்கும். ஒரு மரத்தை சுற்றி ஒரு கோடு போட்டுட்டு அதில் எல்லாம் சேர்ந்து விளையாடுறது. அதில் யார் மேலே எல்லோரும் மரத்து மேலே ஏறிக்குவாங்க, அவங்கள எப்படி அந்த கேமை வின் பண்ணி அதை விட்டு நம்ம வெளியே வரணும். அந்த மாதிரி ஒரு விளையாட்டு. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் தான் நிறைய இருக்கும் விளையாட்டுலேயும். அதே மாதிரி ரிவரில் குளிக்கிறது, குளத்தில் குளிக்கிறது, அப்புறம் கிணறு, எல்லா மாதிரியான நீர்நிலைகளையும் நல்லா அது குளித்த அது எக்ஸ்பீரியன்ஸு. உடம்பும் நல்லா எல்லாருக்கும் வந்து எக்ஸ்ட்ரா போய் எதுவும் ஃபிசிக்கல் ஜிம்முக்கு போகணும் அந்த மாதிரி கிடையாது. ஃபிசிக்கலாகவும் நல்லா ஃபிட்டாக இருந்தோம். அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி லைஃபு. ஈவினிங் டைம்லாம் ஆச்சுன்னா அங்கே ஃபுல்லாக சுற்றிலும் கரும்பு வயல் இருக்கும். ஒரு 2-3 கரும்பு ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தோம்னா நண்பர்கள் எல்லாம் உட்காந்து 6-7 பேர் வந்து சுற்றிலையும் உட்காந்துட்டு ஃபுல்லாக அதை சாப்பிட்டுக்கிட்டு நிறைய கதை பேசுவோம். அதே மாதிரி கடலையெல்லாம் நிறைய கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக பிடிங்கிட்டு போய் அதை நல்லா ரிவரில் நல்லா கழுவி கொண்டு வந்து அவிச்சு அதை சாப்பிட்றது. அதே கோழி வீட்டில் ஒரு 20-25 கோழி எப்போவுமே இருக்கும். அதையும் நாங்கள் தான் மெயின்டைன் பண்ணணும். அதை நைட்டு வந்து அடைச்சி போடுறது, அப்புறம் காலையில் அதை திறந்து விட்டுட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது. அப்புறம் தண்ணி வீட்டில் எல்லாம் பைப் கனெக்ஷன்லாம் எதுவும் கிடையாது. அந்த ஆயில் 2 கேன் இருக்கும். அது 2 அப்படி நம்ம இவர் மாதிரி ப்ரூஸ்லியெல்லாம் அப்படி தூக்கிட்டு போகிற மாதிரி 2 கையில் 2 கேனை ஒரு ஃபர்லாங் தூரம் போயிட்டு தண்ணியை ஃபில்லப் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இருக்கிற ட்ரம்மு அண்டாவெல்லாம் நிறச்சி வைக்கணும். அந்த மாதிரி. அப்புறம் காலையில் ரொம்ப அவசரம்னா வீட்டு பக்கத்துலேயே பம்பிலேருந்து தண்ணி அக்ரிகல்ச்சருக்கு வரும். அதுலேயே போய் குளிச்சுட்டு 7:30 மணி அப்படி எவ்வளோ குளிராக இருந்தாலும் என்ன சீசனாக இருந்தாலும் குளிச்சுட்டு கடன்னு வந்து கிளம்பி போவோம். அப்போ நடந்து போகும்போது அந்த காலத்தில் இளையராஜாவோட சாங்ஸ்லாம் கேட்டுகிட்டே போவோம். அங்கங்கே எங்கன்னா ஒரு குடிசையில் வில்லேஜிலேருந்து வரும் 70s அந்த மாதிரி. அதெல்லாம் இன்னும் சில பாடல்கள்லாம் இப்போ நான் கேட்கும்போது அப்படியே அந்த அட்மாஸ்பியரில் அப்படியே எனக்கு பழைய நினைவுகள்லாம் வரும். அந்த மாதிரி ஹோல் லைஃப். அப்புறம் 11th 12th வந்து சைக்கிளிங் 10 கிலோமீட்டர் போகணும். கரிக்காரம் இருந்து பழனி 10 கிலோமீட்டர் சைக்கிளிங் போயிட்டு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் டெய்லி டவுனு. அப்புறம் அங்கே அதை முடிச்சுட்டு அப்புறம் லயோலா காலேஜில் எனக்கு படிக்கிறதுக்கு விமலாக்கா வீட்டில் அவங்களுடைய ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு ஈவினிங் காலேஜ் படிக்கக்கூடிய சான்ஸ் கிடச்சிது. அப்போ இன்னும் ஒரு டைமென்ஷன் சிட்டி லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது முடிச்சுட்டு அப்புறம் வெளி மாநிலத்துக்கு போனோம். குஜராத், அங்கே உள்ள மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்லஸுக்கு எப்படி கிடச்சிதோ அதே மாதிரி எனக்கும் ஒரு நல்ல வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பை பற்றி. இவ்வளோ நாளானாலும் ரொம்ப இனிமையாக மறக்க முடியாமல் நினைவில் இருக்கிறது அந்த ஸ்கூல் டைமில் உள்ள இது தான். அதுதான் அது அப்போது. ஆமாம், இப்போ அந்த இது இல்லை. நிறையா இதெல்லாம் ரிசோர்ஸஸ்லாம் போயிடுச்சு. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக என்னென்ன இருக்க நம்ம சுற்றி அதை வச்சுட்டு நம்ம ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்கணும். ரொம்ப சந்தோஷனுடைய இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டது. அதாவது இதை ஷேர் பண்ணது நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இல்லை, இதே போல தான் நமக்கு வயசில் உள்ள எல்லாத்துக்குமே இது அப்படியே ரிஃப்ளெக்ஷன் ஆகும். சொன்னது நமக்கு மட்டும் இல்லை, இதே போல தான் ஊர் உலகத்தில் எல்லாத்துக்குமே இப்போ அதை கிராஸ் பண்ணி வந்தவங்க எல்லாத்துக்கும் இப்படி இதாகும் அந்த ஏஜ் வயசில். ஸோ அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அடுத்த இப்போ அவங்க தாமஸ் அண்ணே வந்து அவருடைய இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 80s அவரு 80s 60s. எங்கள் அண்ணனை சொல்ல பற்றி போனால் பல விஷயங்கள் சொல்லலாம். நீ மறக்க முடியாத ஏதாச்சும் சொல்கிறேன்னா சொல்லு. உன்னுடைய இல்லை உன்னுடைய அதாவது எங்கள் அண்ணனை பற்றி சொல்லும் பொழுது நான் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன்னா, அதாவது எப்போவுமே எங்கள் அண்ணன் வந்து ஒரு அன்னை தெரசா வந்து ஒரு முன்மாதிரியாக வச்சுட்டு இருக்கோம். அப்போது நான் சின்ன வயசுல இருந்தாவே சொல்லும் அன்னை தெரசாவை போல் நம்ம வந்து மக்களுக்கு சேவை செய்யணும். இப்போவும் பார்த்தீங்கன்னா ரோட்டில் யாராச்சும் ஒரு வயசானவங்க இருந்தாங்கன்னா ஒருத்தர் உதவி செய்து வந்தாங்கன்னா அதை ஃபோட்டோ எடுத்து இப்போவும் போட்டுட்ருக்கோம். அந்த டச் வந்து போய்ட்டுருக்கோம். அதை வந்து எங்கள் தாமஸ் அண்ணன் இவர்கிட்ட வந்து நான் எப்போவுமே அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து என்னைய தொத்திக்கிச்சு. எப்போவுமே சொல்லும்போது அதுதான் எனக்கு இருக்கும். அதை பற்றி எதாவது சொல்கிறியா? சொல்கிறதுலாம் நிறைய இருக்குது. இப்போ வந்து அப்போ உள்ள காலகட்டத்தில் வளர்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டாங்க. அத்தா சேகரனே சைமன் எல்லாமே இப்போ புதுசாக சொல்கிறதுக்கு இல்லை. அதான் இப்போ நம்ம சொல்லப்போனால் அந்த டைமில் வந்து எதுவுமே எல்லாமே வந்து அடுத்தவங்க டிபெண்ட் பண்ணி இல்லை. நம்ம வேலையாக நம்மளுடைய அனுபவம் தான் எல்லாத்துக்கும் பலருக்கும் இருக்கும். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த எல்லாத்துக்குமே இப்போ சிட்டிக்குள்ளே வந்ததுனால எல்லாமே வந்து நம்ம லைஃப் ஸ்டைல்லாம் மாறிடுச்சு.
அப்போ வாழ்ந்த ஒவ்வொரு அந்த இடங்க அந்த நம்ம அதை தங்கியிருந்த வீடு அந்த சரௌண்டிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம பிள்ளைகளுக்கு அப்பப்போ எடுத்து சொல்லணும். எவ்வளோ அந்த ஒரு சிம்பிளான லைஃபு, எவ்வளோ எளிமையான ஒரு வாழ்க்கை, அதெல்லாம் வந்து நமக்குள்ளே இப்போ ஷேர் பண்ணிக்கிறோம். இப்போ உள்ள குழந்தைகளுக்கு அதை பற்றி எடுத்து சொல்லி அந்த வாழ்க்கையில் வந்து எவ்வளோ தூரம் கம்ஃபர்டபுளாக இப்போ நம்ம கடவுள் நம்மளை வச்சுருக்காரு அப்படின்னு நினச்சி நம்ம சந்தோஷப்படணும் ஒருத்தரும். ஸோ ஒரே பாயிண்ட்டு, நம்மளுடைய வசதிகளும் இது வந்து நம்ம மனநிலை பொறுத்து. ரீசெண்டாக கூட ஒரு ஆர்டிக்கல் நீ எழுதியிருந்தேன். நான் எழுதியிருக்கேன், படித்து பார்த்தியா இல்லையான்னு தெரியல. நீ பண்ணி போயிருந்தேன். எப்போவுமே வந்து நம்ம வாழ்ந்த நாட்கள் எப்படி வளர்ந்தோம், அப்பாவுடைய ஒரு இது, அப்பாலாம் வந்து சன்சைடு அந்த டைமில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அடித்தார் வச்சாருனா கூட எல்லாம் பயந்து எவ்வளோ டிசிப்ளினாக நம்ம வளர்த்து வச்சுருக்காங்க. அதனால தான் இப்போதைக்கு உட்காந்து பேசுகிறோம் தெரிஞ்சோம். அவங்க மற்றவங்களாம் ஹெல்த்தி இதை பற்றி சொன்னாங்க. அந்த டைமில் நேச்சுரலாகவே ஆற்றுல குளித்தோம், நடந்தோம், வந்தோன்ட்டு நம்ம அறிவு கண் ஊட்டிய அப்பாவும் அன்பை வளர்த்த அம்மாவும் நமக்கு எல்லாத்துக்கும் மேலே வந்து திருப்பி நோட் பண்ணிங்க. பக்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் தான் மேலே நம்ம போலீஸ்க்கு பண்ணால் கூட நம்ம எல்லா ஜென்ரேஷனும் அந்த பக்தி இருக்கணும், கடவுள் மேலே ஒரு இது இருக்கணும். இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணிவிட்டு ஒன்றுமே இருக்காது, இல்லாட்ட கூட சந்தோஷமும் வரலாம். பரவாயில்ல. அண்ணன் வந்து அந்த கடவுள் மேலே ஒரு பிடிப்பை வந்து நம்ம பெற்றோர்கள் கொடுத்தாங்க, நம்ம சூழ்நிலை வளர்த்துச்சு. அதை அடுத்து இவங்களுக்கு ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்லணுங்கிறத ரொம்ப அருமையாக சொன்னார். மட்டும் இல்லாமல் அவளுக்கு வாழ்ந்து காட்டிகிட்டு இருக்காரு. அவ்வளோதான், அதுதான் நான் சொல்லுவேன். வேறு சுருக்கமாக சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் ஒரு நாளும் பார்த்துட்டு இருக்க குடும்பம், அது ரொம்ப சந்தோஷம். பாருங்கள், இப்போ வந்து எங்கள் எழிலணி இருக்கிறாங்க. இவங்க வந்து 30 வருஷமாக நீங்கள் டீச்சர். ஆமாம், 30 வருஷம் கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க, ப்ரைமரி ஸ்கூலில். உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த உங்கள் அப்பா டீச்சர், அம்மா டீச்சர்னு எல்லாராலும் அழைக்கப்பட்டு இருக்கிறாங்க. உங்கள் அக்கா டீச்சர், இவங்கெல்லாம் இன்ஸ்பயர் ஆகி தான் நீங்களும் டீச்சர் ஆகிறீங்களா? என்ன இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு? என்ன இன்ஸ்பிரேஷன் சொன்னால், ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து அப்பாட்ட தான் படித்தோம், 5th வரைக்கும். ஸோ அவருடைய டீச்சிங்லாம் ரொம்ப பிடிச்சிச்சு. அப்பா என்ன டீச்சிங் பண்ணாரோ அதே மாதிரி ஒரு முன்மாதிரியாக வச்சுட்டு வந்தோம். ரொம்ப சாதாரணமான குடும்பம், படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாதது, பேரண்ட் இல்லாதது, பேரண்ட்னால் கைவிடப்பட்ட குழந்தைங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க தான் எங்களுக்கு வந்து 75% வர்றாங்க. அவங்க தங்குறது கூட இடமில்லாத ஒரு சூழ்நிலை இருந்தால் வர்றாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு இப்போ நாங்கள் எங்களுடைய சுச்சுவேஷனில் பல கிலோமீட்டர் தள்ளி படித்த மாதிரி இல்லாமல் ஒரு 2 கிலோமீட்டர் அளவுலேயும் 2-3 ஸ்கூல் இருக்கிறதுனால அவங்களுக்கு நல்ல சான்ஸ் கிடைக்குது படிக்கிறதுக்கு. அது போக கவர்மெண்ட் ஸ்கூலு அப்படின்ற ஒரு இன்ஃபீரியாரிட்டியே இருக்காது. எங்கள் ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா எல்லாமே பெரிய ஹை லெவலில் ஒரு 50,000, 1 lakh, 2 lakh இப்போ ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்கூலுக்கு ஒத்த ஸ்கூல் மாதிரி தான் எங்கள் ஸ்கூல் இருக்குது. அதில் இல்லாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், மற்றபடி ஆன்லைன் கிளாஸஸ் ஆகட்டும், ஸ்மார்ட் டிவி, இந்த மாதிரி கிளாஸோட அட்மாஸ்பியரே வேறு மாதிரி வேறு லெவலுக்கு வந்துருச்சு. நம்ம மொபைலை வந்து இப்போ தான் நம்ம மொபைல் வந்து நம்ம பார்க்குறோம், இந்த சிம் கார்டு யூஸ் பண்ணுறது. ஆனால் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சென்னை கார்ப்பரேஷன் ஸ்கூல் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து எங்கள் குழந்தைங்களுக்காகவும் டீச்சர்ஸ்களுக்காகவும் நிறைய வசதி செய்து கொடுத்துருக்குறாங்க. அடிமட்ட குழந்தைகள் கூட இந்த நவீன காலத்தில் பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி படிக்கக்கூடிய வாய்ப்பை வந்து குழந்தைகளுக்கு கொடுத்துருக்குது. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறாங்க. ஸோ என்னுடைய கிளாஸில் எப்படின்னு சொன்னிங்கன்னா, இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸில் தான் போய்கிட்டு இருக்குது. ஸ்மார்ட் டிவி மூலமாக தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ எல்லா கிளாஸுக்குமே இருக்குது. அந்த மாதிரி யூகேல கூட இந்த ப்ரொஃபஷன்ஸ்லாம் இல்லையே, சூப்பராக இருக்குது. ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ வந்து த யங்கஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் த ஃபேமிலி, ஒர்க்கிங் உமன் 2 பேர் உட்காந்துருக்குறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட அவங்களுடைய வியூஸ் என்னன்னு கேட்போம் லைஃப்பை பற்றி. ஓகே, சலோமி அண்ட் புனிதா. Okay, Salome is a graduate nurse. இல்லையா நீ? She's working as a nurse. She's a graduate nurse. நீங்கள் content writer. ஸோ 2 பேரும் வந்து சூப்பராக ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு வாட் இஸ் லைஃப்? இப்போ ஓல்டர் ஜெனரேஷன்லாம் பேசுனதை கேட்டிங்கல்ல, அதை கேட்டுட்டு உனக்கு என்ன தோணுது? ஜிந்தி நீங்கள் வந்து சின்ன பிள்ளைங்க ஒருத்தவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க பாரு. ஒரு நிமிஷம் இருக்க சொல்லு. அந்த பிள்ளைங்க படான்னு முடிச்சிருவாங்க. அவங்க லைஃப் பற்றி அப்போ வாழ்ந்ததுலாம் சொன்னாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி இப்போ எங்களால் வாழவே முடியாது. ஏன்னா வி ஆர் வெரி மச் அடாப்டட் டு இப்போ இருக்கிற சிச்சுவேஷன். ஸோ போய் அந்த மாதிரி இருந்தாலும் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். ஆனால் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த மாதிரி வாழறதுக்கு கஷ்டமாக இருக்கும். Are you happy with your life இப்போ? ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எது சந்தோஷமாக இருக்குது? இந்த சிட்டியில் வாழ்கிறதே சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாமே இருக்குது நம்ம பக்கத்தில், எதுக்கோ தேடி போகிற மாதிரி அவசியம் இல்லை.
ஜாலி ஜாலியாக இருக்குது. நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்களா? கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுறீங்களா? அவங்கள மாதிரி நீங்களும் கஷ்டப்பட்டு தான் ஏர்ன் பண்ணுறீங்களா? ஒர்க்குன்னு பார்த்தா கொஞ்சம் ஹெக்டிக்கு எல்லா டைமும் டியூட்டிலாம் அந்த மாதிரிலாம் கஷ்டமாக தான் இருக்குது. மற்றபடி என்ஜாய் பண்ணி தான் பண்ணுறேன். ஒரு சைட் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு சைடு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஓ வெரி குட். நாங்கள் கஷ்டப்பட்டாலும் நாங்கள் என்ஜாய் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. வெரி குட். புனிதா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? புனிதா, இவ சொல்கிறது தான் ஐ கோ வித் ஹர் வேர்ட்ஸ். ஸோ அப்போ மாமா எல்லாரும் பெரியவங்க சொன்ன மாதிரி இந்த லைஃபுக்கு வந்து இந்த எங்களோட காலகட்டத்தில் அடாப்ட் பண்ணுறது கண்டிப்பாக அது ப்ராக்டிக்கலி இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ ஐ திங்க் வி ஆர் மச் ஹாப்பி அண்ட் பீங் சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் வி ஆர் ரைட் நவ். ஸோ ஜஸ்ட் லிவிங் த மோமெண்ட், going with the flow. Go with the flow, living the moment. அதுதான் சூப்பராக இருக்குது. ஓ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சூப்பராக முடிச்சுட்டாங்க. ஓ வெரி குட், ஐ லைக் இட். தேங்க்யூ. ஓகே, எல்லாரும் பேசிட்டாங்க. டானி, நீ தான் வந்து இந்த குடும்பத்தினுடைய முதல் எங்கள் மூத்த அத்தானுடைய மகன் இவர். ஸோ நீ சொல், உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து லைஃப் உனக்கு எப்படி? அவங்கெல்லாம் பழைய லைஃப்பை கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. உங்கள் அப்பா, உங்கள் ஆச்சி எல்லோரும் பார்த்துல. ஸோ இப்போ வந்து நீ உன்னுடைய கருத்தை சொல்லு பார்ப்போம். என்னென்னு லைஃப்னா உனக்கு எப்படி இருக்குது, இப்போ போயிட்டுருக்குது? ஓகே, ஸோ அதான் அவங்க சொன்ன மாதிரி எங்கள் அப்பா, எங்கள் அத்தைங்க, சித்தப்பாங்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்தோம். நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம், அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணோம். ஆனால் அதே மாதிரி நிம்மதியாக வாழ்ந்தோன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் அவங்க அப்படி தான் வாழ்ந்தாங்க. ஆனால் எங்கள் லைஃப் அப்படி இருக்கான்னு கேட்டால் அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எங்களுக்கு வந்து எங்கள் லைஃப் வந்து நாங்கள் அவங்களோட கொஞ்சம் ரொம்ப ஒரு காம்படிட்டிவான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் தான் வாழ்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ ஒரு சின்ன பையனை கூட கேட்டால் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்றான். ஸோ எங்கள் அப்பாக்கெல்லாம் வந்து அந்த வார்த்தையை வந்து 20-25 வயசுக்கு அப்புறம் தான் அந்த வார்த்தையை கேள்விப்பட்டேன்ற மாதிரி சொன்னார். ஸோ இன்றைக்கி வந்து லைஃப் அப்படி மாறி இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் எங்கள் லைஃப்புமே வந்து நாங்கள் அவங்க ஃபேஸ் பண்ண நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ பட் அடுத்தே நானே யோசிக்கிறேன்னா நம்ம ப்ராப்ளம்ஸும் வந்து ரொம்ப டெம்பரரி நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்க தேவையில்லைன்ற மாதிரி தோணும். அதை தாண்டி நமக்கு என்ன வருதோ அதில் வந்து நம்மளோட ஒரு எஃபர்ட் போட்டு நம்ம பேஷனேட்டாக பண்ணால் கண்டிப்பாக நம்மளை இம்ப்ரூவ் பண்ண முடியும் நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குது. நான் அடிக்கடி இது யோசிப்பேன். ஸோ நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100% வந்து ஒரு பெர்சன்ட் வந்து ரொம்ப சின்ன பாயிண்ட் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் இல்லையா? ஸோ ஆனால் நம்ம ஒரு நாளைக்கு 1% நம்மளை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம எதில் வீக்காக இருக்குமோ சொல்கிறேன் அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க ட்ரை பண்ணாலே ஸோ எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணலாம்? ஒரு வருஷத்தில் நம்ம 300% நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு சின்ன விஷயந்தான். அது யோசிக்கும்போது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தோணும். ஸோ அந்த மாதிரி நமக்கு என்ன நம்ம வீக்காக இருக்குமோ அதை கண்டுபிடிச்சி நம்ம அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாலே நம்ம லைஃப் நல்லா ப்ராக்ரெஸ் ஆகும், லைஃப் நல்லா வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதே நம்ம லைஃப் நமக்கு நிறையா வச்சுருக்கோம், அது நமக்கு என்ன வச்சுருக்கு நமக்கு தெரியாது. ஸோ வி மஸ்ட் பி பேஷண்ட். அதை வெயிட் பண்ணி நம்ம கிடைக்கிறதுக்கு நம்ம பேஷண்ட்டாக இருக்கணும். ஸோ அதனால் ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்க வேணாம், நிறையா ஃப்ளோவில் போகலான்னு தோணும். அப்படியே அந்த ஃப்ளோவில் போகலான்ட்டு இருக்குது தான் ஒரு லைஃப். ஓகே, இதான் நியூ ஜென்ரேஷனோட திங்கிங். நீ வந்து என்ன கிட்டு? 2K கிட்ட? இவன் 90s கிட்டு. சூப்பராக திங்க் பண்ணிட்டான். 90s கிட்டு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டேனி. ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அது நீ குறிப்பாக சொன்னது அந்த ஒரு நாளைக்கு 1% அடேங்கப்பா, அது வந்து நம்மளே அறியாமலே உண்டியில் காசு போட்டோம். சூப்பர், சூப்பராக இருந்துச்சு. சொல்லுங்க. இப்போ வந்து எங்கள் அத்தை வந்து பேசுவாங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க சொல்லுவாங்க. பாருங்க, என்கிட்ட வந்து நான் படிச்சுக்கிட்டதே வந்து அந்த பக்தி. யார் வேணாலும் வந்து நம்பிடுவாங்க. கடவுளை நம்பினா எங்கள் அத்தையை வந்து நீங்கள் வந்து ஒரு 2 நிமிஷம் பேசினா போதும். அந்த ஒரு நம்பிக்கை தான் இல்லத்தான் உங்களை இவ்வளவு தூரம் கடந்து வர செஞ்சுருக்குது இல்லை? அந்த நீங்கள் எல்லோரும் பேசுனதை கேட்டீங்க. அந்த கிராமம் வந்து எப்படி இருந்திருக்கும், அந்த கிராமத்தில் 7 பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வர்றது எவ்வளவு ஒரு கடினமான சூழ்நிலைன்னு சொல்லி அவங்க பிள்ளைங்க எல்லோரும் ஷேர் பண்ணதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதுக்கு வந்து மிக முக்கிய, நான் முதலே சொன்னேன், அந்த இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், மிக முக்கியமான காரணம் எங்கள் அத்தை. இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் உமன்னு சொல்லலை. இன்றைக்கி யாரெல்லாமோ ஸ்ட்ராங் உமன்னு சொல்கிறோம். அந்த ஸ்ட்ராங் உமன், ஸ்ட்ராங்கஸ்ட் உமன் இவங்க தான். இவ்வளோ ஸ்ட்ராங்காக இவ்வளோ பிள்ளைகளை கொண்டு வளர்த்து வந்திருக்கீங்கல்ல. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதனுடைய காரணம் என்ன? என்னுடைய காரணம் என்னென்னா, நானும் எவ்வளோ ஒரு வசதியான இடத்துல அதை வளர்ந்து ஒரு கான்வென்ட் ஸ்கூல்லேயே படித்து வளர்ந்து வந்தவா. ஆனால் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு சின்ன கிராமத்தில், சரி தம் கணவர் என்ன சொல்லுவாரோ அதுபடி தானே செய்யணும். அவரோட அந்த சின்ன நாம் பார்க்க முடியாத சில கஷ்டங்கள்லாம் ஒரு இடத்துல இருந்துச்சு. அதெல்லாம் நான் தாங்கிக்கிட்டு அந்த வெள்ளத்தையும் அந்த சைக்கும் கொடுத்தாரு. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான்
அது கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் விமலாவை பிறந்து எடுத்து அப்போ எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஒரு குழந்தைக்கு அவங்க தான் எனக்கு பிரசவம் பார்த்துருக்காங்க. அப்புறம் விமலா கேரளாவில் பிறந்தா, சேகர் கேரளாவில் தான் பிறந்தான். அதே வீட்டில் தான் நானும் பிறந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு இடத்துல. தாமஸ் வந்து ஒட்டஞ்சத்திரத்தில் பிறந்தான். அவனுடைய உங்களுக்கு 7 பிள்ளைகளும் நார்மல் டெலிவரியா? 7மே நார்மலி தான். ஆனால் வந்து விமலாவுக்கு எங்கள் அம்மாவே தான் பிரசவம் பார்த்தாங்க. அப்போ டாக்டர் இதெல்லாம் மிட்வைஃப் அதெல்லாம் கிடையாது. கூட ஒரு பொண்ணு தான் பிரசவம் பார்த்தாங்க. சேகருக்கு வந்து ஒரு நர்ஸ் வந்தாங்க. தாமஸுக்கு ஒரு நர்ஸ் வந்தாங்க. எங்கள் அம்மா கூட இருந்தாங்க. ஒட்டச்சத்திரத்தில் பிறந்தான். தாமஸுக்கு சைமன் வந்து பழவூரில் பிறந்தான். அவங்களுக்கு ஒரு மிட்வைஃப் வந்தாங்க. அப்புறம் எழிலுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன். அதனால் புத்தேரி ஆஸ்பத்திரியில் வச்சு அவன் பிறந்தான். அப்புறம் சார்லஸ் தான் நாங்கள் வாழ்ந்த ஊரில் கரிக்காரம்புதூர் வீட்டிலேயே பிறந்தது அவன் தான். சார்லஸ் தான். அந்த இதெல்லாம் மறக்க முடியல. ஒரு சின்ன வீட்டில் ஒரு சின்ன கட்டில். எங்கள் அண்ணி தான் வந்து பிரசவம் பார்த்தாங்க. அவன் அடுத்தபடி சேலினை வந்து அவளுக்கு ஆஸ்பத்திரியில் பழையில அவன் பிறந்தா. அந்த மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகளும் வளர்த்தது. அந்த குழந்தைகளை யார் யார் எப்படி சேகரை பார்த்தா ராத்திரி 7 பேரும் படுத்திருந்தா தள்ளி விட்டுட்டு வந்து என் சேலை முந்தானியை பிடிச்சிக்கிட்டு தான் படுப்பான். அது தூக்கம் வரும் அவனுக்கு. அதே மாதிரி இவனும் எங்கே போனாலும் சேலை முந்தானியை பிடிச்சிட்டே தான் வருவான். அப்போ அங்கே ஒருத்தர் இருப்பார். ஒரு ஒத்தக்காய் நாக்கு மிரட்டினா தான் ஓடுவான் வீட்டுக்கு. அந்த பின்னாடி ஓடி வருவான். அப்புறம் சைமனை பற்றி சொல்லதா இருந்தால் எல்லா பிள்ளைகளும் இருக்கும். அவனை மட்டும் காணாமல் போயிடுவான். ஒரு பிள்ளைகளும் ஊருக்குள்ளே சுற்றாது. இவன் ஃப்ரெண்டுகளோட சேர்ந்து மரத்தில் ஏறுவான், அங்கே போயிடுவான், ஊருக்குள்ளே போயிடுவான், தண்ணியில் போய் நீச்சல் அடிக்க கிணத்துக்குள்ளே போயிடுவான். இவனை பற்றி தான் ரொம்ப பயப்படுவேன் எப்போவும். ஏன்னா வந்ததுமே அவங்க அப்பா சைக்கிள் சத்தத்தை கேட்டாலே அந்த பிள்ளைகள்லாம் உள்ளே ஓடிடுங்க. ஏன்னா அவருக்கு ரொம்ப கொஞ்சம் கண்டிப்பாக இருப்பார். ரொம்ப கண்டிப்பார். என் பிள்ளைங்க அந்த இதில் வந்து ரொம்ப பயந்து இருப்பாங்க. அப்பாவை கண்டாலே பயந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. என்ன அவர் தனியாக ஒரு மனுஷன். அந்த 7 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்துருந்தாரு. நீங்கள் 7 பிள்ளைகளை மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைங்களாம் சொல்லுவாங்க உங்கள் அந்த வில்லேஜில் இருக்க எல்லாத்துக்குமே நீங்கள் தான் டீச்சராமே. நீங்கள் தான் படிக்க வச்சு அந்த பிள்ளைங்க இன்னைக்கு வரை டீச்சர் டீச்சர் தான் கூப்பிடுவாங்க. அதனால எல்லாம் என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அது படிக்காமல் சில பிள்ளைங்க வீட்டில் வச்சுருவாங்க. நான் சிலர் கூப்பிட்டு சொல்லுவேன், படிக்க வைங்கெல்லாம் சொல்லியிருப்பேன். அதனால் பிள்ளைகள் அந்த ஊரில் எனக்கு ரொம்ப உதவி செஞ்சாங்க. அப்புறம் கதையை சுருக்கமாக சொன்ன மாதிரி இதுதான். அப்புறம் இன்னைக்குள்ள வாழ்க்கை எப்படி இருக்குது, அப்போ உள்ள வாழ்க்கை நானும் தாமஸ் சொன்ன மாதிரி நிறைய நினச்சி பார்ப்பேன். ரொம்ப சீரியஸான கட்டத்தில் ஒரு நாள் கடவுள் எவ்வளோ காரியத்தை எனக்கு வெளிப்படுத்திருக்காரு, காரியத்தை செய்து கொடுத்துருக்காரு. சில காரியங்கள் நடப்பேறாமல் போயிருக்காங்க, சில காரியங்கள் நடத்தி கொடுத்துருக்காரு. ஆனால் இன்றைக்கும் நான் நினைப்பேன், ஆண்டவரே கொரோனாவில் வந்து என்னை அதுலேயும் என் முன்னால் அத்தனை பேர் இறந்தாங்க. 14-13 பேர் என் முன்னாடியே இறந்து போனாங்க. கடவுளை அந்த இடத்துலையே உயிரை தப்பிச்சு என் பிள்ளைகளை மறுபடியும் கொடுத்து வச்சார். அது எனக்கு மறக்கவே முடியல. அப்படி பண்ணலே ஆண்டவர் காப்பாற்றிட்டு வர்றாருன்னா நான் 3 வேளை ஜெபம் நான் பண்ணுவேன். இன்றைக்கும் 3 மணி ஜெபம், காலையில் ஜெபம், 4 மணிக்கு முடித்தாலும் சரி, 3 மணிக்கு முடித்தாலும் சரி, எந்திரிச்சு உட்காந்துருவேன். உட்காந்து கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணி எல்லா பிள்ளைகளுக்கும் பேரை சொல்லி 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 பிள்ளைங்க பேர பிள்ளைங்க அத்தனை பேருக்கு ப்ரேயர் பண்ணி நாட்டுக்காக, அரசியலுக்காக, எல்லா மக்களுக்காகவும் போக வர பயணம் பண்ணுங்க எல்லாத்தையும் கடவுள் கருத்தில் ஒப்பு கொடுத்து நமக்கு மட்டும் இல்லை அடுத்தவங்களுக்காக நான் நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு படுத்துருவேன். நைட்டும் அதே மாதிரி அந்த 3 வேளவும் தம்பி வீட்டில் அந்த இது டிவி இருக்கிறனால மாதா டிவி நிறைய பார்த்துட்டு அப்படி யாராவது வெளியிலேருந்து என்ன ஜெபிங்கன்னா அவங்களுக்காக ஜெபிச்சுக்குவேன். இப்படி தான் எங்கள் கதை. நீங்கள் சொல்கிற எனக்கே ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கு. நம்மளும் நம்ம பிள்ளைகளுக்காக இப்படி தான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அந்த ஜெனரேஷன் ஜெனரேஷன் அப்படி வந்துக்கிட்டே நம்மளோடு மட்டும் இல்லை, நம்ம வச்சோம் எத்தனையோ பேத்துக்காக இப்போ எத்தனையோ ஆபத்துகள் வருது. வயநாட்டில் அத்தனை பேர் அழிஞ்சு போனாங்க. அதெல்லாம் மனக்கண் முன்னால் வருது. நேற்று இருந்தாங்க, காலையில் இல்லையே. இப்படி தான் நடக்குது கதையெல்லாம். எவ்வளோ பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருக்குல்ல. அது வந்து நம்ம ஜெனரேஷனுக்கும் நம்ம வந்து கொண்டு போகணுங்கிறது தான் வந்து அவங்க வந்து விரும்புகிறாங்க. ஸோ எல்லாரும் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம்.